எனது அன்புக்குரிய தாய் தமிழ் உறவுகளே, என் அன்பு கொண்ட தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. என் சொந்தங்களை என்னென்னு சொன்னால், இன்றைக்கி சின்னதாக ஒரு நடந்த சம்பவம். என் நண்பர் ஒரு நெருங்கிய நண்பர் நான் வெளிநாட்டுக்கு போனோன்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. நெருங்கிய நண்பனுடைய பிள்ளை, அதாவது சொன்னால் நெருங்கிய நண்பருக்கு நண்பர், உறவுக்கு உறவு. என்னாடி சொன்னால், அந்த பையன் மௌலவிக்கு ஓதி படிச்சிருந்தான். படிச்சுட்டு ஒரு இடங்களில் 2000 ரூபா சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தான். அந்த நேரம் என்னென்னு சொன்னால், அவன் அண்ணங்கார குவைத்துக்கு வந்துட்டு, மக்களே இது தப்பாக ரைட்டான்னு தெரியல, குவைத்தில் 2 வருஷம் இருந்துட்டு 2-3 வருஷம் இருந்துட்டு ஊருக்கு போனான். அவன் கேட்டாங்க, சரி விசா பாருங்கன்னு. கடைசியில் அவன் தான் சொன்னான், எனக்கு அப்போ எங்கள் அண்ணனு பார்க்குறீங்க, அவன் தனி ஊடாக இருக்கணும், பல ரூல்ஸ் போடுறான், எனக்காச்சும் பாருங்கள், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னான். சரி, நான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அவங்க பெரியம்மா கூட கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி அவன் புள்ள ரொம்ப கஷ்டப்படுறான்பா, எடுத்து விடுங்கப்பான்னு சொன்னாங்க. சரி, எடுத்து விட சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு என் நண்பர் என்ன பண்ணார், அந்த பையனை ஒரு இடத்துல விசா ஒன்று கிடச்சிது. என்னன்னு சொன்னால், சாயங்காலம் அசரில் திவான் கூடுவாங்க. அண்ணன் தம்பிகள்லாம் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. ஒரு கூட்டு ஃபேமிலி, கூட்டு குடும்பம். இந்த சிட்டிங் ஹாலில் உட்காருவாங்க. 4 மணிலேருந்து அசன்னு சொன்னால் ஒரு 3:30 மணின்னு வச்சிங்களேன். 3:30 மணிலேருந்து ஒரு நைட்டு 8-9 வரைக்கும் உட்காருவாங்க. அப்போ இஸ்லாமியருடைய தொழுகையான அசர் தொழுகையும், அடுத்ததாக மஹ்ரிப் என்று சொல்லக்கூடிய 6 மணி தொழுகையும், நைட்டு தொழுகக்கூடிய இசா தொழுகையும் இருக்காது. நான் சொன்னேன், நீ உட்கார்ற, அங்கே இசா தொழுகை உனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொன்னால் உனக்கு நல்ல சம்பளம் கொடுப்பான், நீ ஓதி படிச்சிருக்கிற, ஆனால் வீட்டுக்கு ஹவுஸ் டிரைவரு சொல்லி விபரமாக சொல்லி அவங்க அப்பா கிட்ட 1க்கு 4 முறை எடுக்கலாமா கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விசா எடுத்தோம். கடைசியில் சொன்னால், அந்த குவைத்துக்கு வந்த இன்றைக்கே வீட்டு டிரைவரு நான் வேலை செய்ய மாட்டேன்ட்டான், நான் ஊருக்கு போகிறேன்டான். அவனை இப்படியே தாஜா பண்ணி இருக்க வச்சாச்சு. ஆனால் அவன் கடைசி வரைக்கும் இருக்கலை. 1 மாதம் தான் இருந்தான். அதுக்குள்ளே 1 மாதத்துக்குள்ளே 2 நாள் அந்த விசா எடுத்தவர்கிட்ட சண்டை போட்டான். ஆனால் விசா எடுத்தவர் விசாவுக்கு எந்த ஒரு காசும் வாங்கலை. ஏன்னா எல்லோரும் இங்கே காசு வாங்குறாங்க, விசாவுக்கு காசு வாங்குறாங்க, இவர் காசு வாங்கலை. ஒரு வேளை ஃப்ரீயாக கொடுத்ததுனால அதோட அருமை தெரியலையோ என்னன்னு தெரியல. டிக்கெட்டு போட்டு வந்தான். இருந்தால் எந்த ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது. குவைத்து சொன்னாக்கா, சரி வேறு ஏதோ ஒரு வேலை செய்ய சொன்னாங்க, அந்த வேலையும் செய்ய மாட்டேன்ட்டான். அப்படியே அந்த வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், கடைசியில் நான் அதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். அவங்க அப்பா அம்மா பேசி பார்த்தாங்க. அவங்க அப்பா அம்மா கடைசியில் எடுத்த நண்பர் மேலே கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ போய் சொல்லி என்னை எடுத்துட்ட, என்னை ஏமாற்றிட்ட, என் பிள்ளைய சும்மா இருந்த பிள்ளைய விசாயிடுன்னு சொல்லி விசாருக்குன்னு சொல்லி நீ ஏமாற்றிட்டேன்னு சொல்லிட்டாங்க. மக்களே, இது என்ன மக்கள் நாயா, நீங்களே சொல்லுங்கள். இவன் பாட்டி விதியை பொண்டாட்டி பிள்ளைங்க நினச்சிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறான். இந்த பொண்டாட்டி பிள்ளைங்க நினச்சிட்டு இவன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் இவனை விசாயிடுன்னு சொல்லி அவனை விசா எடுக்க வச்சு, அவன் விசா எடுத்த பிறகு அவன் எடுத்து சரியில்லை, அவனே குறை சொல்லாமா? சரி, வந்துட்டு அவங்க அப்பா ரொம்ப அந்த விசா எடுத்தவன்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தார். அவன் பிடிச்சி திட்டான், ஏயா இதெல்லாம் நான் நல்லது நினச்சேன் எடுத்தேன், இருந்தாக்கா அவன் 2 வருஷம் வேலை செஞ்சுருக்கலாம், 1 வருஷமாச்சு வேலை செஞ்சுட்டு ஊருக்கு போயிருக்கலாம், போயினாக்கா லைசன்ஸ் வரும், அப்புறம் அவன் எங்கே வேண்டாலும் போயிட்டு வரலாம், அவன் ஓதி படிச்சிருக்கிறான்னு சொல்கிறேன், அரபியெல்லாம் நல்லா படிக்க தெரியும்னு சொல்கிறேன், அவன் டைப்பிஸ்ட்டாக வேலை செய்யலாம், வேலை செஞ்சால் 350 நாள் சம்பளம் கிடைக்கும், எவ்வளோ எடுத்து சொல்லியும் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் கேட்கல. என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில் ஊருக்கு போகிறான்ட்டா. நண்பர் என்ன பண்ணார், தன்னுடைய கடனை வாங்கி ஒரு டிக்கெட் ஒன்று போட்டார். குவைத்து 3 மாதத்துக்கு அப்புறம் தான் காசை கொடுத்தான். அவ்வளோ சேர்ந்த காசு தரல. காசு விடுங்க, காசு போனால் போய்ட்டு விடுங்க, என்ன ஒரு டிக்கெட்டை ஒரு 40 நாள் 45 நாள் தான் வந்துச்சு. டிக்கெட்டை போட்டு ஐயா பெரும் தலைவலி விட்டுச்சின்னு போயிடுச்சு. அதே மாதிரி நண்பர்களை பசிக்கிறவனுக்கு நம்ம உணவு தரலாம், இல்லை ஒரு ஏழைகளுக்கு தரலாம். ஏன்னா சோம்பேறிகளுக்கு தர முடியாது. ஏன்னா அதாவது நிறைய பேர் இருக்கிறாங்க ஊரில். என்னென்னு சொன்னால், ஊரில் வேலை வெட்டிக்கு போக மாட்டாங்க, பைக் வச்சு சுற்றுவாங்க,
சொகுசாக இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா, வெளிநாட்டு வேலை செய்கிறவங்கள ஒரு டார்கெட் பண்ணி காசு பிடுங்குறது. ஐயா நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், குடும்ப கஷ்டம், அதை கஷ்டம், இந்த கஷ்டம்னு சொல்லி காசு வாங்குறது. ஆம்பளையாக இருக்கிற எல்லாரும் இருந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. என்ன போய் சம்பாதிக்கணும். சம்பாரிச்சா தான் ஆம்பளை அவங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அதுக்கு அடுத்தவன்ட்ட கையேந்திக்கக்கூடாது. நான் ஒவ்வொரு நேரமும் நானும் என் பிள்ளைங்களை கேட்குறது என்னன்னு சொன்னால், யாசினை வந்து கையேந்தி இறைவனிடம் தான் கேட்கணும் தவிர, கையேந்தி இறைவனிடம் தான் கையேந்தி கேட்கணும். வேறு நம்ம யார்கிட்டும் கையேந்தக்கூடாது. உழைச்சி சம்பாதிக்கணும். இஸ்லாத்தில் அழகாக சொல்லுவாங்க, யாக்கப் அலைஹிஸ்ஸலாத்தோடைய இது சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால், உழைத்து வாழக்கூடிய உணவு உண்மையான உணவு. அதுதான் அவுரங்கசீப்பும் அவர்களும் பண்ணாங்க. என்ன மன்னராக இருந்த அவுரங்கசீப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைச்சி உண்ணாங்க. அதான் உழைத்து உண்ணக்கூடிய உணவு தான் உணவு தான் சிறந்த உணவு. அதாவது 10 பைசா உழைக்காம வரக்கூடிய உணவும் 10 பைசா உழைக்காம வரக்கூடிய எந்த ஒரு பொருளும் நமக்கு நிலைக்காது. அதை பொறுத்து கொள்ள அதை சில சோம்பேறிங்க, அதை படிச்சிருந்தாலும் சரி படிக்கிருந்தாலும் சரி, இந்த சோம்பேறிங்கள்லாம் வந்து வெளிநாட்டு மக்களை டார்கெட் பண்ணுது. இன்றைக்கி அவருடைய நண்பர்களுடைய அவங்களுடைய இந்த விசா எடுத்தாங்க அந்த பையன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனானோ அவங்களுடைய ரிலேட்டிவ் கல்யாணம். ஏன்னா அங்கே போகும்போதும் அவருடைய மனைவியை வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறது, மற்ற ஃபங்க்ஷன்களில் போகும்போது அவர் மனைவியும் பிள்ளைகளும் வந்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறது, அப்படியே சண்டைக்காரி மாதிரி பார்க்குறது. எதுக்கு இந்த இது? அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து நல்லது செய்ய போய் எதுக்கு இந்த கெட்ட பேர் நமக்கு? இது போன்ற தவறுகளை என் நண்பரும் பண்ணிட்டார், நானும் பண்ணிட்டேன். தயவுசெய்து இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. பண்ணுன்னா ஒரு லெட்ரு எழுதி வாங்கிக்கிங்க. குவைத்து வெளிநாடுகள் விசாக்கு நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் காசை வாங்குறதே இல்லையோ ஒரு லெட்ரு எழுதி வாங்கி வச்சுங்க. எந்த வேலையாக இருந்தால் நாங்கள் குவைத்தில் எல்லா வேலையும் செய்யணும், எல்லா வேலையும் செய்வேன். நான் ஊருக்கு போக மாட்டேன். ஏன்னா கஷ்டம் நஷ்டமோ நான் என் பொண்டாட்டி நான் வந்து 2 வருஷம் இருப்பேன். இருந்தால் விசா எடுங்க, இல்லைன்னா யாருக்கும் விசா எடுக்காதீங்க. நண்பர்களே, தவறுதலாக மன்னிச்சிருங்க. பெருந்தனமாகவும் இல்லை ஆணவமாக பேசினாலும் மன்னிச்சிருங்க. நடந்த விஷயத்தை சொன்னேன். அன்பு சொந்தங்களே, புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை நம்மளாம் 1008 பிரச்சனையில், குடும்ப பிரச்சனை, ஓனர் பிரச்சனை, பல பிரச்சனையில் இருந்துகிட்ருக்கா. இந்த பிரச்சனை நமக்கு தேவையா? யாருக்கு உதவி செய்கிறது? அதாவது சொல்லுவாங்க, ஆற்றுல போடுவதாக இருந்தாலும் அளந்து போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம யாருக்கு செய்கிறதா இருந்தாலும் சொந்தக்காரங்களுக்கு நல்லது செய்கிறதா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. சொந்தத்தால் வாழ்க்கை இழந்தவன் நான். ஒரு சொந்தத்தையும் நம்பாதீங்க, எல்லாம் புராடகரப்ப.